எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து ஒரு ஜி குக் ஒன் ஷாட் தான். கண்டிப்பாக இதில் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஏன் அப்படின்னு சொல்லிட்டு, எஸ் நம்ம எல்லோரும் 2K ஃபேமிலியாக மாறிட்டோம். அண்ட் ஐ எம் ஸோ 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 தேங்க்யூ. நான் வந்து என்ன சொல்கிறேன்னு எனக்கு தெரியல. ஏன்னா இது ஃபுல்லாக உங்களோட சப்போர்ட்னால தான் இப்போ நம்ம 2K ஃபேமிலியாக இருக்கோம். அண்ட் கூடிய சீக்கிரம் 3K ரீச் பண்ணணும் பேராசை தான். பட் இருந்தாலும் உங்களை நம்பி நான் கண்டிப்பாக அதையும் ஆசைப்படுவேன். பிகாஸ் உங்களோட சப்போர்ட் எனக்கு அவ்வளோ இருக்குதுன்னு எனக்கு தெரியும். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் 2K ஃபேமிலி. 3K ஃபேமிலிக்கு நான் கண்டிப்பாக வெயிட் பண்ணிகிட்ருப்பேன். அண்ட் நீங்கள் எல்லோரும் சேர்ந்து 3K ஃபேமிலி ஆகலாம். அண்ட் எனக்கு தெரியும் நிறையா டெக்குக்கர்ஸ் வந்து ஜி குக் வேணான்னு சொன்னீங்கன்னு சொல்லிட்டு. பட் நான் என்ன தான் உங்களுக்காக குக் சீரீஸ் போடுறேன்ல, அந்த மாதிரி ஜி குக்கும் அப்பப்போ பண்ணணும் இல்லையா? அப்போ ஹியூமன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க. அதுவும் வரும் கண்டிப்பாக வரும். ஹியூமன் இன்னும் லிஸ்ட்டில் பாக்கி இருக்காப்புல. அண்ட் குக்கர்ஸ்க்கான ஸ்பெஷல் வந்து நம்ம சீரீஸில் பார்த்துப்போம். இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிறது ஜி குக் தான். ஸோ அதனால் யாரெல்லாம் ஜி குக்கர்ஸ் கிடையாதோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிக்கலாம். பெட்டர் நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போது நான் வந்து உங்களுக்காக இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா? ஹெட்செட் விடுவாங்க. நம்ம ஒரு இமேஜினரி வேர்ல்டுக்குள்ளே ஒரு இமேஜினேஷனோட மட்டும் போகலாம். இப்போது கட் பண்ணி ஓப்பன் பண்ணால் ஒரு அழகான வீடு. அந்த வீட்டோட ஹாலில் ஒரு 2 பர்சன், அதாவது ஹைட்டாக ஒரு பர்சன், பெரிய மனுஷன் மாதிரி ஒரு பர்சன், குட்டியாக ஒரு சின்ன பையன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் நின்றுட்டுருக்காங்க. ஆப்போசிட்டில் நின்றுட்டு இடுப்பில் கை வச்சு 2 பேரும் பார்த்து முறைச்சிட்ருக்காங்க. பட் அது ஆக்சுவலி பார்க்க ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்குது. ஸோ இப்போ 2 பேருமே முறைச்சிட்ருக்கும்போது அந்த குட்டி பையன், பாருமா நான்லாம் அங்கேயும் போக மாட்டேன், நீ போவேண்ணா, நான் அன்றைக்கி டாடா கூட தான் இருப்பேன், இன்றைக்கி நானும் அப்பாவும் வெளியில் போகிறோம், அப்போ தான் சொன்னேன் நான் போக மாட்டேன். இங்கே பாரு சஞ்சு, நீ போய் தான் ஆகணும், இன்றைக்கி உனக்கு ஸ்கூல்ரா, போ. அம்மா ஸ்கூலில் ஒரு நாள் லீவ் போடலாம், தப்பு இல்லை, நீ தானே சொல்லியிருக்க. அது இன்றைக்கி போடக்கூடாது, நீ போய் தான் ஆகணும். அம்மா என்னம்மா, போ, நான் போக மாட்டேன். அப்பா என் பார் சஞ்சு, நீ எவ்வளோ அழுதாலும் சரி, நான் இன்றைக்கி உனக்கு ஸ்கூல் அனுப்பி தான், வா போய் ரெடி ஆகலாம். அப்போ நான் போக மாட்டேன். அப்பா அப்பா. ஏய் என்னங்க சத்தம்? டெஜிமென் என்னடா பண்ணவன? வாங்க சார், வாங்க. இப்போது உங்கள் பையனை நான் அடிக்கிறதுக்கு தான் நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஏய் என்னடா? அவனை ஸ்கூல் கிளம்ப சொல்கிறான். ஸ்கூலா? ஏன் போக மாட்டேங்கிறானா? ஆமாம், நீ தான் வெளியில் அழைச்சிட்டு போகிறேன்னு சொன்னியாமே, போக மாட்டேன்னு நின்றுட்டுருக்கான். டே சஞ்சு, என்ன அப்படியா? அப்பா நீ தானே வெளியில் அழைச்சிட்டு போகிறேன்னு சொன்னேன். ஆமாம் சொன்னேன். அப்படியே ஸ்கூல் போக சொல்கிறேன். ஓ சரி நீ போவேன், நான் விடு. ஜங்குக்கா என்னடா? ஜங்குக்கா அவனை போக சொல்லு. சரி விடு, அவன் ஒரு நாள் லீவ் போட்டுட்டு போகிறான், அவனை வெளியில் அழைச்சிட்டு போகிறான்னு வேறு சொல்லியிருக்கேன், அழைச்சிட்டு போயிட்டு வரேன். ஜங்குக்கா உன்கிட்ட சொன்னால் புரிஞ்சுக்கோ, அவனை போக சொல்லு ஜங்குக்கா, அன்றைக்கி ஸ்கூலுக்கு போக சொல்லு. டே ஒரு நாள் லீவ் போட்டாலும் ஒன்றும் ஆகாது. ஓ அப்படியா, சரிப்பா, ஒரு நாள் லீவ் போட்டால் ஒன்றும் ஆகுதுல்ல, நான் பார்த்துக்கிறேன். என்னடா ஆச்சு உனக்கு? எனக்கு ஒன்றும் ஆகலை, போ நீயும் உன் பையனும். அப்பா கோமா போகிறாங்களா அவங்க அம்மா? அம்மா பிச்சு வந்தேண்ணா, வரமாட்டேன் போ. ஆடா நீ வாடா, நைட்டு சாப்பாடு வேணும், பால் வேணுன்ட்டு தானே வருவேன், அப்போ இருக்கும் உனக்கு. டாடா சரி விடு, நம்ம அம்மா பற்றி நம்மளுக்கு தெரியாதா, விடு வா நம்ம போய் கேம்ஸ் விளாட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து அப்படியே அவன் பையனை தூக்கிட்டு போய் சோஃபாவில் உட்காந்து கேம்ஸ் விளாண்டுட்ருக்கான். இங்கே ஜிம்மன் தான் கிச்சன்லேருந்து திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு அந்த டைனிங் டேபிளில் உட்காந்துட்டு அப்படியே அவங்கள பார்த்துட்டு ஒரு மாதிரி கோவத்தோடையே காய்கறி கட் பண்ணிகிட்ருக்கான். அவன் ஜங்குக்கு பார்த்து திட்டிக்கிட்டே தான் காய்கறி கட் பண்ணிகிட்ருக்கான். அவன் அப்படியே ஜங்குக்கு பார்த்துக்கிட்டே, ஓ ஒரு நாள் இப்போட்டா ஒன்றும் ஆகாதா, வரவில்ல நைட்டு வா அப்போ உனக்கு இருக்குது, ஒரு நாள் ஒன்று பண்ணான்னா ஒன்றும் ஆகாது தம்பி அப்படின்னு நான் சொல்லலை, உனக்கு இருக்குடா பைத்தியக்காரா. நான் ஏன் சொல்கிறேன், எதுக்கு சொல்கிறேன், ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்க்குறியா? நானே சமைக்க அழுவ வேண்டாம், நானே அவனை ஸ்கூலில் அனுப்புவோன்னு சொல்லிகிட்ருக்கேன், இவன் வந்து வேண்டாம் ஒரு நாள் தானே, வரட்டும் சாருக்கு எனக்கு இருக்குது, இன்னைக்கு இல்லை
அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு மாதிரி முணுமுணுத்துட்டே அங்கே கட் பண்ணிகிட்ருக்கான். ஜங்குக் வந்து தூரத்துலேருந்து பார்த்துட்டு என்னதான் ஆச்சு அவனுக்கு அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு அப்படியே சஞ்சுவை விளையாட விட்டுட்டு அவன் எந்திரிச்சு வந்து நேராக ஜிம்மனுக்கு நேராக உட்காந்துட்டு, ஏ ஜில்லு ஜில்லு ஜங்குக்கா சுமார், என்னடா ஆச்சு உனக்கு? எனக்கு ஒன்றும் ஆகலையே. டே நானும் ரொம்ப நேரமாக பார்த்துட்ருக்கேன், நீ என்னை பார்க்குற திட்டுறா கட் பண்ணுற, என்னை பார்க்குற திட்டுறா கட் பண்ணுற, என்னடா ஆச்சு? எனக்கு ஒன்றும் ஆகலை சார், எனக்கு ஒன்றும் ஆகலை. போங்க போங்க, உங்கள் பையனை வெளியில் அழைச்சிட்டு போகிறேன்னு சொன்னீங்களே, அழைச்சிட்டு போங்க, எனக்கு வேலை இருக்குது. வேலையா? நீ இந்த வேலைலாம் பார்க்க மாட்டியாடா? சமைச்சிட்டியா? சமைச்சாச்சு. இப்போ என்ன சாப்பிட்றியா? என்ன ஆச்சரியமாக இருக்குது, எப்போவுமே நான் தானே சமைப்பேன். அதுவா? அது ஒன்றுலாம் சொல்ல முடியாது, கிளம்பு. என்ன ஆச்சுரா? டே பாரு, மரியாதையாக ஓடிடு. நான் இருக்க கானில் நீ ஏதாவது சொல்லிட்டே என்னன்னு வச்சுக்கோயேன், கத்தி இருக்கு தெரியுமா, கத்தி இறக்கிடுவேன். நான் வயலன்ஸில் இறங்குறேன், நான் டிஃபென்ஸ்க்கு என் பையனை கூப்பிடவா? ஐயோ கடவுளே, என்னை விட்டுரு. பையனையும் அப்பனையும் நான் சமாளிக்க முடியல. போயிடுங்க தயவு செஞ்சு. இங்கே வெளியில் போகிறேன், நீங்களே கிளம்பி போங்க. சரிடா போகிறோம், அது மத்தியானத்துக்கு அப்புறம் தான் சாப்பிட்டுட்டு ஜாலியாக ரிலாக்ஸாக. ஜாலியாக ரிலாக்ஸாக மத்தியானத்துக்கு அப்புறம் தானா? அவனே மத்தியானத்துக்கு அப்புறம் வந்துடுவான். அவனுக்கு இன்னமும் ஃபுல் டே ஸ்கூல் மாதிரி மகனை தகப்பன்னு பண்ணுற ஆட்டம் இருக்கே, முடியல என்னால். ஏன் இப்போ நீ இவ்வளோ காண்டாகிற? அந்த கேப்பில் எதுவும் பிளான் பண்ணியா என்ன? என்னது அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் அப்படியே அந்த டேபிளில் 2 ஹேண்டையும் ப்ளேஸ் பண்ணி ஜங்குக் ஃபேஸ் கிட்ட வரான். ஜங்குக்கும் அப்படியே சிரிச்சுக்கிட்டே கிஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு போகிறான். அப்போது ஜிம்மன் தான் அப்படியே கண்டத்தில் ஓங்கி ஒரு அரைஞ்சிட்டு, பிளானிங்கா மண்ணாங்கட்டி எதாச்சுப்படா. அம்மா எதுக்கு இப்படி அடிக்கிறான்? என்ன ஆச்சு? எதுவும் சொதப்பிட்டோமோ? தெரிலையே. சரி நம்ம போய் கேம் விளாட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிட்டு அப்படியே அவன் பையன் கூட உட்காந்துட்டு கேம்ஸ் விளாண்டுட்ருக்கான். ஜிம்மன் அந்த பக்கம் குக்கிங் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்கான். அப்படியே கொஞ்சம் நேரம் டைம் ஸ்கிப் ஆகுது. ஸோ ஜங்குக்கும் அப்படியே கேம் விளாண்டு டயர்டாகி அப்படியே தூங்கிடுறான். அவன் மேலேயே அப்படியே அவன் பையனும் படுத்து தூங்கிடுறான். இங்கே ஜிம்மன் தான் ஒர்க்லாம் முடிச்சுட்டு போய் பார்த்தா 2 பேரும் அப்படியே ஒருத்தர் மேலே ஒருத்தர் படுத்து தூங்கிட்டுருக்காங்க. ஜிம்மன் அப்படியே பக்கத்தில் போயிட்டு சஞ்சுவை பார்த்துட்டு அப்படியே அப்பனை உரிச்சு வச்சுருக்கான். பாரு 2 இப்படி குழந்த மாதிரி தூங்குதுன்னு சொல்லிட்டு. ஷோ கடவுளே, வெளியில் போகிறேன்னு சொல்லிட்டு எப்படி தூங்கிட்டுருக்கானுங்க. ஏன்டா செஞ்சு இன்னைக்கு ஒரு நாள் நீ ஸ்கூல் போயிருக்க வேணாம், 2 நாள் லீவ் போட்டிருக்கலாம். சரி விட, உனக்கு கொடுத்து வைக்கல, இதோ உங்கள் அப்பனுக்கும் கொடுத்து வைக்கல. சரி இங்கேயே ரொம்ப நேரம் படுத்துருக்க முடியாது, உன்னை ரூமில் கொண்டு போய் படுக்க போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் அப்படியே சஞ்சுவை தூக்குறான். ஸோ அவன் தூக்கிட்டு 2 ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுக்குள்ளே ஜங்குக்கு வந்து ஜிம்மனோட ஹேண்டை பிடிச்சி இழுக்கிறான். ஸோ அந்த ஃபோர்ஸில் அவன் அப்படியே போய் ஜங்குக்கு மேலே விழுந்துடுறான் சஞ்சுவோட. ஜிம்மன் வந்து அப்படி ஜங்குக்கு மேலே விழுந்துட்டு, டே ஜங்குக் அறிவு இருக்கா அவனுக்கு, இதுக்கு அப்படி இழுக்கிற? அது என்ன, அது இது பைத்தியமாடா நீ, பாரு நல்ல வேலை தூங்கிட்டுருக்கான். எந்திரிச்சிருந்தானா என்ன இப்போ? சரி அவனுக்கு அடிபட்டு இருந்துச்சுன்னா அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, நான் பார்த்துப்பேன். பைத்தியம் எரும மாடு, எதுக்கு பழுத்த? இல்லை என்னமோ உங்கள் அப்பா மிஸ் பண்ணிட்டான்னு சொன்னேன். என்னது? மிஸ் பண்ணிட்டல, அப்புறம் கேட்குறேன். டே என்னடா எப்படி சொல்கிற? நான் தானே மிஸ் பண்ணேன், அப்போ நான் தான் கேட்க முடியும். அதை தான் சொல்கிறேன், மிஸ் பண்ணியாச்சுல, ஸோ கேட்காத. ஜிம்மனா என்னடா சொல்ல, யோசிச்சு பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் அப்படியே எந்திரிச்சு போகிறான். ஜிம்மன் அப்படியே எந்திரிச்சு போய் அந்த டோரை ஓப்பன் பண்ணி உள்ளே போகிறதுக்குள்ள, டே ஜிம்மன் ஏன்டா குத்துற? டே அதுக்கா பிளான் பண்ண? எதுக்கு? டே உண்மையை சொல்ல, அதுக்கு தான் பிளான் பண்ணியா? மேபி இருக்கலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் அப்படியே உள்ளே போகிறான். இங்கே ஜங்குக் தான் அப்படியே வேகமாக அவன் ஒரு சைடு ஓடுறான். ஓடி போய் ஒரு ரூம் ஓப்பன் பண்ணி பார்க்குறான். அந்த ரூம் செம்ம
செம்மையாக டெக்கரேட் பண்ணியிருக்கு. ரொம்ப ரொமான்டிக்காக ரோசஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக டெக்கரேட் பண்ணியிருக்கு. அந்த ரூமை திறந்த உடனே ஒரு ஸ்மெல் ரொம்ப அப்படியே மூடை அப்படியே இன்னும் இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி டெம்ப்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்மெல் வருது. ஜங்குக்கு வந்து அப்படியே அதை இன்ஹேல் பண்ணிட்டு அப்படியே இந்த ரூமை பார்க்குறான். ரொம்ப அழகாக குட்டி குட்டி லைட்ஸோடு அது வந்து டெக்கரேட் பண்ணியிருக்கு. ஜங்குக்கு அதை பார்த்துட்டு அவன் தலையிலே அடிச்சுக்கிறான். தலையில் அடிச்சுட்டு திரும்பினா அந்த பக்கம் ஜிம்மன் தான் அப்படியே கையை கட்டிட்டு என்ன சார் என்ன அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருக்கான். இப்போ ஜங்குக்கு டே சாரி, சத்தியமாக தெரியாது எனக்கு, அதை பற்றி எனக்கு தெரியாதுப்பா, நான் வந்துட்டு அவ்வளோ படித்து சொன்னேன் அவன் ஸ்கூல் போட்டுன்னு சொல்லிட்டு, நீ கேட்கல, இனிமேல் நானும் கேட்குற மூடில் இல்லை. அண்ட் அந்த ரூமில் இருக்க அந்த ஸ்மெல் வந்து இன்னும் 2 minutesல காலி ஆகிடும். 2 minutesல எதுவும் பண்ண முடியாதுல்ல. ஸோ வாய்ப்பே இல்லை. ஜிம் 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 ப்ளீஸ் 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 என் ஜில்லில் ப்ளீஸ் ப்ளீஸ் கொஞ்சமாக இறக்கம் காட்டேன். வாய்ப்பே இல்லை. மகனும் அப்பன்னு சேர்ந்துட்டு என்னென்ன பண்ணீங்க, அவன் கூட சேர்ந்துட்டு என்னென்ன பண்ண, வாய்ப்பு இல்லைடா. யோசிச்சு பாரு, 2 நாளைக்கு முன்னாடி 2 பேரும் என்ன எவ்வளோ ஓட்டினீங்க. எனக்கு இதான் சான்ஸ் நினைக்கிறேன். எனக்கு டயர்டாக இருக்குது, நான் போய் தூங்குறேன். ஜிமன் நில்றா இங்கேயும் தூங்கலாம், செம்ம டயர்டாகிடும். நல்லா தூங்கலாம். வாய்ப்பே இல்லை. டே ரொம்ப நாளாக காய போட்டடா, ப்ளீஸ்டா. ஆமாம், காய போட்டேன்தான், அதுக்கு தானே உனக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தேன். டே ஜமுனா நில்றா. போ. உன் பையன் அந்த ரூமில் தூங்கிட்டு இருக்கான். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இருந்துச்சு அழுவான். அவனை கட்டி பிடிச்சிட்டு தூங்கு. என்கிட்ட வந்து மிதி வாங்குவேன். டே ஜமுனா வந்த கொன்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமன் போயிட்டு ரூமை லாக் பண்ணிக்கிறான். இங்கே ஜங்குக்னா ஐயோ நான் பெத்த மாவனே எனக்கு வேணையாக வருவான்னு தெரியாமல் போச்சு. அவன் அப்பயே ஒரு மாதிரி அழுத்தி சொன்னான் ஸ்கூல் போட்டும்னு. அவன் பிளானில் மண்ணை வாரி போட்டு என் தலையிலையும் எள்ளி போட்டுக்கிட்டான். இப்போ உள்ளே போன வரை மிதிப்பானே. என்ன வரான்? கெத்து மெயின்டைன் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு நிற்கிறான். ஜிம்மன் அப்படியே ஜங்குக்கு மேலே கீழே பார்த்து ஒரு லுக் விட்டுட்டு அப்படியே அந்த டெக்கரேட் பண்ணியிருக்க ரூம்குள்ளே போகிறான். ஜங்குக்கு அதை பார்த்துட்டு என்ன இங்கே போகிறான், போமா உதப்பானோ, நம்ம வாங்காத உதையா, வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு அப்படியே டோரை ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே போகிறான். ஜிம்மன் அப்படியே அந்த பெட்டில் உட்காந்துட்டு ஃபோன் ஸ்க்ரோல் பண்ணிகிட்ருக்கான். ஸோ ஜங்குக்கு அப்படியே பக்கத்தில் போயிட்டு ஜில்லு இங்கே பாரு, நான் ஆல்ரெடி ஜில்லுன்னு தான் இருக்கேன். நீ இப்போ என்ன சுரண்ட தான் நான் சூடு ஏறுவேன். கொஞ்ச நேரம் சும்மா இரு. சாரிடா, சாரி ப்ளீஸ், மன்னிச்சு, சாரி ப்ளீஸ். வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பே இல்லை. ஒரு நாள் ஸ்கூல் போகட்னா ஒன்றும் ஆகான்னு சொன்னல, ஒரு நாள் ஒன்றும் பண்ணாட்டினா ஒன்றும் ஆகிடாது. ஸோ அப்படியே எல்லாத்தையும் இது பண்ணிட்டு போய் படுத்து தூங்குங்க, இல்லைன்னா போய் வேலையை பாருங்கள், இல்லைன்னா உங்கள் பையனை எழுப்பி எங்கேயோ போகணுன்னு சொன்னீங்களா அங்கே போய்ட்டு வாங்க. ஓகே பை. டே ஏன்டா அப்படி என்ன பழி வாங்குறான்? அவன் உனக்கும் பையன் தானடா. நான் எனக்கு பையன் இல்லைன்னு இப்போ ஏதாவது சொன்னானாடா? லூசாடா நீ? அது இல்லைடா, அவனை வெளில கூப்பிட்டு போகிறேன்னு சொன்னது ஒரு தப்பாடா. அது தப்பு இல்லை, அது தப்பே இல்லை. நான் அவன் ஸ்கூல் போட்டோன்னு அழுத்தி சொல்லியும் நீ இதோ இங்கே இருக்கு பாரு மரமண்டை, இதுக்கு நான் காலையில் எழுந்திரிச்சு சமைக்க மாட்டேன், நானே அவனை லீவ் போட சொல்லுவேன்னு தெரிஞ்சும் நீ அவன் ஸ்கூல் போக வேண்டாம் அப்படின்னு சொன்ன பார்த்தியா, அதுதான் தப்பு. ஸோ அந்த தப்புக்கான தண்டனை நீ அனுபவிக்கணும். அனுபவி, நான் என் வேலையை பார்க்கணும். பாய். என்ன வேலை? இதோ இவ்வளோ பெரிய பெட் இருக்குல்ல, இந்த பெட்டில் படுத்து நல்லா உருண்டு பேரண்டு தூங்கணும். பண்ண டெக்கரேஷனை கலைக்க வேண்டாமா சார்? அதுக்கு நான் ஹெல்ப் பண்ணவா? ஹெல்ப் தானே, தாராளமாக பண்ணு. நீ படுத்து உருள்றியா? உருண்டு சொல்லு, நான் டெக்கரேஷன் அள்ளி போட்டு வேலையை பார்க்கணும். டே சொல்கிறத கேள்றா. வாய்ப்பே இல்லை, நான் கேட்க மாட்டேன். நீ கேட்டியோ கொள்ளையில் கேட்டியோ?
கேட்கல. சாரி 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 முன்ன அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் அப்படியே ஜங்குக்கு அடிக்கிறதுக்காக அப்படியே எந்திரிக்கிறான். ஸோ ஜங்குக்கு அப்படியே ஜிம்மனோட ஹிப்பை பிடிச்சி அவனோட இழுத்துட்டு அப்படியே அந்த பெட்லேயே விழுந்துடுறான். ஸோ ஜங்குக்கு மேலே ஜிம்மன் விழுந்துட்டு 2 பேரும் ரொம்ப க்ளோஸாக, ஃபேஸ் ரொம்ப க்ளோஸாக இருக்குது. ஜங்குக்கு அப்படியே தான் சாகுன்னு சொல்லிட்டு அப்படியே கிஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு அவனோட ஃபேஸ் அப்படியே பொறுமையாக கிட்டே கொண்டு வந்துட்டுருக்கான், ஜிம்மனோட ஃபேஸை ஜங்கு கிட்ட. ஸோ கிஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப 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 கிட்ட வந்தாச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப் கிஸ் அப்படிங்கிற டயத்தில் வெளியில் காலிங் பெல் சவுண்டு கேட்குது. அவ்வளோதான், ஜங்குக்கு மண்டுக்கு வருதுக்கும் அவன் அப்படியே ஒரு மாதிரி ஐஸ் ரோல் பண்ணிக்கிட்டு பெருசாக ஒரு மூச்சு விடுறான். ஜிம்மனுக்கு அதை பார்த்தோன்னே செம சிரிப்பு. அவன் அப்படியே பார்த்து சிரிக்கிறான். அதை ஜங்க் பார்த்துட்டு, நீ சிரிப்படா, நீ சிரிப்ப, நல்லா சிரிப்ப, உனக்கு என்ன, எவன்டா அவன், என்னத்தில் ஆர்டர் பண்ணி தொலைச்சேன், நேரங்காலம் தெரியாமல் வந்துடுவான் அப்படி. இப்போ இந்த ஆர்டர் வாங்கணும் உனக்கு அவ்வளோ அவசியமா, அதெல்லாம் வேணாம், அது வெளியே இருக்கட்டும். டே ஜங்குக்கா, அது முடியாது, நான் விட மாட்டேன். அவனை அங்கேயே வச்சுட்டு போக சொல்லு, இல்லை அவனை எடுத்துகிட்டு போக சொல்லு, ரிட்டன் போட சொல்லு, நம்ம திரும்ப வாங்கிக்கோ மாட்டேன், நான் பொண்ணை விட மாட்டேன். ஜிம்மன் இப்போ எங்கேயும் போகக்கூடாது. டே பைத்தியம் விட்றாண்ண, ஜிம்மன் போவாதடா, ஜிம்மன் போவாத, ஜங்கு விடு, என்ன விடு அப்படின்னு சொல்லிட்டு அவன் மிரட்டிட்டு எழுந்திரிச்சு போகிறான். இந்த பக்கம் ஜங்குக்கு தான், ஐயோ இவனுங்களாம் என்னத்தை சொல்லி திட்டுறத, ஒரு 5 நிமிஷம் ரொமான்ஸ் பண்ண விடுறானுங்களா, சே கிஸ்ஸாவது அடிச்சிருப்பேன், அதுவும் முடியல. இனிமேல் அவனை கெஞ்சி கூத்தாடி எப்போ, சே இந்த டெக்கரேஷனை நான் எப்போ கலைக்கிறது, கையால் தான் பிச்சு பொண்ணும் போல் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு அப்படியே அழுதுகிட்டே எழுந்திரிச்சு பின்னாடியே போகிறான். இங்கே ஜிம்மனும் அப்படியே சிரிச்சுக்கிட்டே டோர்கிட்ட போயிட்டு ஓப்பன் பண்ணலான்னு போகும்போது, இங்கே பார் ஜிம்மனா, நீ அந்த பார்சல் மட்டும் வாங்கினேன்னு வையன் தூக்கி போட்டுருவான். லூஸு கொஞ்ச நேரம் சும்மா இரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் டோர் ஓப்பன் பண்ணுறான். டோர் ஓப்பன் பண்ண அங்கே நிற்கிறது ஹோபி தான். அதை ஜங்குக்கு பார்த்துட்டு, இவன் எப்போ டெலிவரி பண்ண ஆரம்பித்தான், டே ஹோபி நீ எப்படா டெலிவரி மேனா மாறின, டெலிவரி மேனா நானா, என்னடா வளர்றான் அவன், நீ வா வா, அவனுக்கு கலண்டுருச்சு, எனக்கு கலண்டுருச்சு, உங்கள் 2 பேரும் கலடாமல் இருக்குது. டே என்னடா கொடுக்க வந்தா, கொடுத்துட்டு போடா. நான் கொடுக்க வரல, வாங்கிட்டு போக வந்தேன். என்ன என் அடியும் உதயமா, வா நல்லா தரேன் வா. டே 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 சுமாரா, டேய் என்னடா பையனை அழைச்சிட்டு போன்னு சொன்னேன், அதுக்கு என்னடா அவன் இப்படி அடிக்க வரான், இவ்வளோ பாசக்காரனா நீ, என்னடா அவன் பையனை கொடுக்க மாட்டானா, அவன் என் பையனை வாங்கிட்டு போக வந்தியா, நான் அவனை விற்கிறேன்னு சொல்லவே இல்லையே. விற்கிறியா, டேய் உண்மையே கலண்டுருச்சாடா அவனுக்கு. ஐயோ ஜங்குக்கா, பைத்தியம் மாதிரி பேசாத, கொஞ்ச நேரம் அமைதியாக தான் இருறேன். டேய் நீ என்ன பைத்தியமா, நம்ம பையனை இப்போ விற்கிறோன்னு சொன்னோம். டேய் பையனை எப்படா விற்ப, அப்புறம் என்னடா அவன் என்னமோ வாங்கிட்டு போக வந்திருக்குன்னு சொல்கிறான். ஐயோ ஐயா முத்தி போச்சு. சரி அவன் எங்கே இருக்கான், நான் போய் தூக்கிட்டு போவா. நில்றா, என் பையனை எப்படா நான் அவனுக்கு தர முடியும். ஐயோ ஜங்குக்கா, தயவு செஞ்சு பைத்தியம் மாதிரி பட்டதை நிறுத்துறியா. ஏன் டேய், அவன் நம்ம பையனை அவன் வீட்டுக்கு அழைச்சிட்டு போகிறதுக்கு வந்திருக்கான்டா, அவன் ஏன்டா அழைச்சிட்டு போனோம், அவன் இங்கே இருக்க. ஓ ஹோவி இல்லை, உன் ஆலோசனை சரியில்லை, நீ அங்கேயே நில்லு. டே வராதரா நில்றா, டே 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 அப்படின்னு சொல்லிட்டு ஹோவி கத்துறான். இங்கே ஜங்க் தான் வேக வேகமாக போய் ஹோவியை ஹக் பண்ணிட்டு, மச்சான் என் பையனை இன்றைக்கி என்ன 2 நாள் 3 நாள் 4 நாள் எத்தனை நாள் வேணா வச்சுக்கோ, நான் சொல்கிறப்ப கொண்டு வந்துட்டா போதும், சரியா. சீ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என் பையனை விற்க மாட்டேன், அப்படி மாட்டேன் இப்படி மாட்டேன்னு சொல்லிட்டு என்னடா மொத்தமாக பேக் பண்ணி அனுப்புகிற. டே உன்னை விட யாரா என் பையனை நல்லா பார்த்துக்கு வரா, இந்த ரூமில் தான் இருக்கான், அவன் ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணியிருக்கோம், இல்லைன்னா விட உன் வீட்டில் தான் ஒரு குழந்தை இருக்குல்ல, அதோட ட்ரெஸ் எடுத்து போட்டு விட்ரு. டேய் வீட்டில் இருக்கிறது பொம்பளை பிள்ளைடா, ட்ரெஸ்ஸில் என்னடா இருக்குது, எடுத்து போட்டு விட்றா, உடம்பு மறைச்சா பார்த்தாதா, போட்டுவிட்டு. ஐயா இவன் என்னடா உண்மையாகவே ஆயிட்டான். நீ வா வா அழைச்சிட்டு போகிறேன். ஐயோ ஜிம்மனா என்னை காப்பாற்று ஜிம்மனா.
முத்திருச்சு, மாட்டிட்டு மொழி. அப்போ எனக்கு ஏதாவது ஜூஸ் எடுத்துகிட்டு வரேன். எனக்கு அதெல்லாம் வேணாடா, வந்துட்டு காப்பாற்றுறான் முதல்ல. டே நான் என்னடா பண்ணேன், வாடா இங்கே பாரு, என் பையன் தூங்கிட்டு இருக்கான் பாரு, அழகா சம்பத்தா, தூக்கிக்கோ. இதான் பேக், இப்படி கிளம்பு. டேய் ஜகோ, கிருடா அவன் ஜூஸ். அதெல்லாம் வெளில கொடுப்பான். இல்லை மச்சான், நீ குடிச்சுப்பல வெளியில்? குடிச்சுப்பல. கிளம்பு. பை. டேய் வீட்டுக்கு வந்து ஒரு நிமிஷம் உட்கார சொல்கிறா. மச்சான் நீ போய் அப்படியே காரில் ஜம்முன்னு உட்காந்துட்டு போடா. இதுக்கு மட்டும் டேய் மச்சான், என்னடா அந்தளவுக்கு காஞ்சி போயிருக்கியா நீ இது அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு கேட்குறான் ஹோபி. அப்படியே கேட்டுட்டு அந்த டோர் லாக் பண்ணிட்டு ஓடி போயிடுறான். ஜங்குக்கும் அப்படின்னு 2 ஸ்டெப் எடுத்து வைக்கிறான் அடிக்க போகிறதுக்காக. இடையில ஜிம்மன் வந்துட்டு சரி போதும் சார், கொஞ்சம் நிறுத்துறீங்களா? என்னமோ எனக்கு இப்போ தான் எல்லாம் ஊஞ்ச மாதிரி இருக்குது. ஏன்டா அப்படி பண்ணுற? டே அப்புறம் என்னடா, எவ்வளோ நாள் காய விட்டுட்டேன். அதுவும் வீட்டில் இருக்கான். ஸ்கூல் போகணுன்னு ஸ்கூல் போகிறப்பெல்லாம் நான் எங்கேயாவது போயிடுறேன், இல்லை நீ எங்கேயாவது போயிடுற. சிக்கினது இன்றைக்கி நானே சொதப்பி விட்டுட்டேன். அப்புறம் வேறு என்ன பண்ணுறது? சாருக்கு இப்போ தான் ஞான உதயம் வந்திருக்கு போல். டே இறக்கி விட்றா. என்னடா பண்ணுற? இறக்கி விட்றா. என்ன அதுவா, இப்போது ஞான உதயம் வரல, மூடு தான் வந்திருக்கு. ஸோ டைமை இங்கே வேஸ்ட் பண்ணுறதுக்கு வேலை அங்கே போய் பண்ணோமா? அங்கே பண்ணால் நம்ம பையனுக்கு ஒரு குட்டி பாப்பா கிடைப்பால. ஓ குட்டி பாப்பாவா? குட்டி பையன் வந்தா, குட்டி தம்பி வந்தா எனக்கு 2 ஓகே தான் டீச்சர்லாம், வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிவனை அப்படியே தூக்கிட்டு போகிறான். ஜிவனை தூக்கிட்டு போயிட்டு அந்த பெட்டில் தொப்புன்னு போடுறான். ஜிவன் ஒரு பவுன்ஸ் ஆகி அப்படியே ஜங்குக்கே தான் பார்த்துட்ருக்கான். ஜங்குக்கு அப்படியே கொஞ்சமாக அன்பட்டன் பண்ணிக்கிட்டே ஜிவன் கிட்ட போயிட்டு, டெக்கரேஷனை கலைப்போமா? நான் அதுக்கு காலையிலேருந்து ரெடி. சார் எப்படியா? 5 minutes டெக்கரேஷன் குப்பை தொட்டிக்கு போயிடும், பாப்போம். அப்படின்னு சொல்கிறான். ஸோ இங்கே ஜங்குக்கு அப்படியே கொஞ்சமாக அவனோட ஒர்க்கை பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். ஜங்குக்கு அப்படியே அவனோட ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ண ஜிம்மன் அப்படியே ஹெவன் ஃபீல்குள்ளே போயிட்டுருக்கான். ஸோ அந்த வீடு, அந்த ரூமில் அந்த வீடியோ ஒரு மாதிரி மூர்னிங் சவுண்டில் கவராக ஸ்டார்ட் ஆகுது. இப்போ தான் புரியுது ஜிம்மன் ஏன் அவன் ஸ்கூலுக்கு போட்டுன்னு சொன்னது. ஏன்னா அந்த வீட்டோட ஒவ்வொரு கார்னர்லேயும் அவனோட மார்னிங் சவுண்ட் எக்கோ அடிக்குது. ஸோ அந்தளவுக்கு ஃபாஸ்ட் அண்ட் இதுவாக ஜங்குக் பண்ணிகிட்ருக்கான். தூரத்தில் நீ வந்தாலே என் மனசில் மழையடிக்கும், மிக பிடித்த பாடல் ஒன்றை உதடுகளும் முணுமுணுக்கும், மந்த காசம் சிந்தும் உந்தன் முகம் மரணம் வரையில் நெஞ்சில் தங்கும். உனது கண்களில் எனது கனவினை காணப் போகிறேன். ஸோ இப்படியே டைம் ஸ்கிப் ஆக அப்படியே 2 பேரும் எல்லா ஒர்க்கும் முடிச்சுட்டு அப்படியே 2 பேரும் சீலிங்கை பார்த்துட்டு படுத்துட்ருக்காங்க. ஜிம்மன் அப்படியே ஹாப்பியாக ஜங்குக்கோட செஸ்ஸில் படுத்துருக்கான். ஜங்குக்கு அப்படியே ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்குது, சந்தோஷம் எல்லாம் முடிஞ்சிச்சிட்டா அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு ஹக் பண்ணிட்டு படுத்துருக்கான். இப்போது ஜிம்மன் அப்படியே ஜங்குக்கோட செஸ்ஸில் கோலம் போட்டுட்ருக்க. ஜங்குக்கு அதை பார்த்துட்டு, என்ன எதுக்கு இப்போ இங்கே கோலம் போட்டுட்ருக்க? நெக்ஸ்ட் ரவுண்ட் போமா? சும்மாறா, முடியல, கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுப்போம். இதுக்கு தான் ஒழுங்காக சாப்பிடுங்கிறது பார்த்தியா? ஜஸ்ட் 4 roundsக்கே இப்படி ஆகிட்டேன். சரியில்லை ஜிமன், சரியில்லை, நல்லா சாப்பிட்ணும். ஜஸ்ட் 4 roundsா? உன்னை ஜஸ்ட் 4 roundsோட டைம் டியூரேஷன் என்னடா டைம் டியூரேஷன்? கொய்யால ஒன்று ஒழுங்காக பார்த்துக்க, ஏதோ சொல்லக்கூடாதுன்னு இருக்கேன். அப்புறம் அவ்வளோதான். எதுடி அவ்வளோதான்? எதுடி சொல்லும்? சொல்லுங்க சொல்லு எங்கே பாரா வெக்கத்தை பாரு, சொல்லு. சும்மா தான் சொல்லிக்கிட்டு சொல்கிற தங்கம். போதும் போடா. சரி, பாப்பாவா பையனா? எனக்கு 2 ஓகே தான். எனக்கு பாப்பா வேணும்.
பாப்பாவா? ஓகே, பாப்பாவே ஓகே தான். சரி, ஓகே. என்ன ஆச்சு திடீர்னு? நீ இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டியே, என்ன திடீர்னு? ஏது? இல்லை, டெக்கரேஷன் அதெல்லாம் எப்போவுமே சஞ்சு தாத்தா பாட்டி வீட்டுக்கு போனால் தான் ஏதாவது பண்ணுவேன். இப்போ என்ன அவன் இங்கே இருக்கும்போது? அதுவா, அது ரொம்ப நாள் ஆச்சு. சரி, எனக்கும் ஒரு மாதிரி ஃபீல் ஆச்சு. அப்போது கண்டிப்பாக நீ காஞ்சு போயிருப்பேன்னு தெரியும். அதான் பண்ணலாமேன்னு. நீ தான் பிரியவா மாதிரி அவன் ஸ்கூல் போவேன்னா, வெளில போவேண்டாம், விளையாட போவேண்டான்னு பா. ஐயோ, சாரி டிச்சலாம். மாமனுக்கும் அளவுக்கு அறிவு இல்லை, அதான் மறந்துட்டேன். அதான் தெரியுமே, அது ஒன்று லவ் பண்ணப்பே எனக்கு தெரியும்டா. சரி சரி, என்னை மட்டம் தட்ட தானே வந்துடுவே அப்படியே. ஐயோ, கோவத்தை பாருங்க. கோவம் இல்லடி, உன் மேலே இருக்க பாசம். என்னாச்சு உனக்கு? ஏதோ சம்மந்தம் இல்லாமல் பேசிகிட்ருக்க. அதுவா, இன்னைக்கு நடந்த மூடில் மாமனுக்கு என்னென்னமோ மூடேறி போச்சு. அந்த மூடில் பேசிகிட்ருக்கேன். கிட்ட வரியா? இதுக்கு மேலே நான் அப்புறம் கிட்ட வருது. ஆல்ரெடி இன்ச் கேப் கூட இல்லாமல் படுத்துட்ருக்கோம். இதுக்கு மேலே கிட்ட வரணுன்னா உன் மேலே தான் ஏறி படுக்கணும். நல்ல ஐடியாவாக இருக்கே, படுத்துக்கிறியா? என்ன படுத்துக்கோடா. நீ முன்னாலாம் அப்படி தானே படுத்து தூங்குவேன். இப்போ ஏதோ சஞ்சு இருக்கான்னு சொல்லிட்டு அவனை படுக்க போட்டிருக்கேன்னு சொன்னால் நீ அங்கே படுக்க மாட்டியா? ஆமாம், என் இடத்த நீ அவனுக்கு கொடுத்துட்டல, நானுமே படுக்க மாட்டேன். என்னடா சொந்த பையன் கூட போட்டி போடுற? அது நீனும் வந்துட்டா நான் யார் கூட வேணால் போட்டி போடுவேன். சரி விடு, சின்ன பையன் தானே, எனக்கு அவன் இல்லைல்ல. ஸோ சப்ஸ்டியூட்டானா? லூஸு, என்னது இதெல்லாம்? என்ன அப்படி பேசுகிற? அப்படி இல்லை, நான் படுக்க மாட்டேன் போ. சரி படுக்காத போ. என்ன? சரி வா, உனக்கும் ஆசையாக தானே இருக்குது, அப்புறம் என்ன? அப்போ சஞ்சு அவன் வரப்போ படுத்துப்பான். சரி, நீ கொஞ்ச நேரம், அவன் கொஞ்ச நேரம், சரியா? அப்போ பாப்பா வந்துட்டா அவன் மட்டும்தான் படுப்பா, உங்கள் யாருக்கும் இடம் கிடையாது. சங்குக்கா? சரி சரி சரி, சும்மா சொன்னேன். பட் அவள் வந்துட்டானா மேபி உங்களுக்கு இந்த இடம் கிடைக்காது. உனக்கும் சரி, சஞ்சுக்கும் சரி. போ, உனக்கு என்ன, உன் பாப்பா தான் முக்கியம். அதனால தான் நீ என்னையும் சஞ்சு விட்டுட்ட. போ. இதோ பர்றா, சஞ்சு கூட்டு சேர்க்குறான். இவ்வளோ நாள் சஞ்சு கூட சண்டை போட்டுட்டு இருந்த, பாப்பா வந்தோடனே சஞ்சு நீ ஒரு டீமா? ஆமாம், என் பையனை நீ தான் ஒதுக்கி விட்டல, அப்போ நாங்கள் தான் டீமாக இருக்கணும். போ, உன் பொண்ணோட நீ ஹாப்பியாக இரு. டே வம்சம் ஈரன், என்னமோ அவன் நாளைக்கே பிறக்க போகிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. நாளைக்கே இல்லை, ஆனால் 1 இயர்க்குள்ளே வந்துடுவாள்ல. என்னடா? அதான்டா, இப்போ பண்ணிட்டோம், கன்ஃபார்ம் எப்படியும் ஒரு 1 இயர்க்குள்ளே பாப்பா நம்ம கைக்கு வந்துடுவா. சப்போஸ் அது பையனாக இருந்தா எனக்கு பிரச்சனை இல்லை, உனக்கு தான் பிரச்சனை. சரி விடு, நெக்ஸ்ட் ட்ரை பண்ணி பாப்பாவை பெற்றுருவோம். எத்தனை போக முடியுமோ அத்தனை போண்டி தங்கும். ஏன் என் சில்லுக்கு அதில் எதுவும் பிரச்சனையா? இல்லை, பட் உன்னையே என்னால் சமாளிக்க முடியல. உன் கூட சேர்த்து ஒருத்தன், அவன் கூட சேர்த்து எத்தனை பேர் நினைக்கும் போது அப்படியே சத்தாலே சுற்றுது. நீ என்னை சமாளிச்சிட்ருக்க, அப்புறம் யார் ஒன்று சமாளித்தது? இங்கே பாரு, இப்போ மட்டும் நான் ஹோபியை வர சொல்லி அவனை அழைச்சிட்டு போக சொல்லலை, கன்ஃபார்ம் நீ சரி நீ தானே சமாளிச்சிட்ருக்க, நீ தானே சமாளிக்கிற, ஒத்துக்கிறேன். அப்படி ஒத்துக்கோங்க பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஜெமன் போயிட்டு அப்படியே ஜங்குக்கோட லிப்ஸில் கிஸ் பண்ணுறான். ஜங்குக்கும் அப்படியே பொறுமையாக அப்படியே ரொம்ப ரொம்ப லாங்காக
டீப்பாக ஒரு கிஸ் பண்ணிகிட்ருக்கான். ஸோ அப்படியே நம்ம இந்த ஸ்டோரியை இங்கேயே முடிச்சிக்கலாம். ஓகேவா? இந்த ஸ்டோரி எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு சத்தியமாக தெரில. ஏதோ பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ளோவில் போயிட்டேன். அண்ட் 2K ஃபேமிலிக்காக இதை பண்ணேன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் கன்ஃபார்ம் திட்டுவீங்கன்னு எனக்கு தெரியும். ஏன்னா 2K ஃபேமிலிக்கு ஒரு ஸ்பெஷலாக போடணும்ல, கொஞ்சம் சிம்பிளாக போட்டுன்னு திட்டுவீங்க. கொஞ்சம் முடியல, வேலைக்கு நடுவில் அந்த வேலையை பார்த்துருக்கீங்கன்னா. ஸோ கொஞ்சம் சிம்பிளாக அண்ட் ஷார்ட்டாகவே போயிடுச்சு. நம்ம எல்லா வேலையும் முடிச்சுட்டு எல்லாத்தையும் முடிச்சுட்டு 3K ஃபேமிலியில் ரொம்ப ரொம்ப பிரம்மாண்டமாக பார்ப்போம்னு சொன்னால் அடிப்பீங்க. பட் சீக்கிரமாகவே ஒரு நல்ல நல்ல வீடியோவோட, அதாவது சீரீஸ் முடிச்சுட்டு ரொம்ப ஹாப்பியாக ரொம்ப ஜாலியாக ரிமைனிங் இருக்க ரிக்வஸ்ட் எல்லாம் பண்ணிவிட்டு ஜாலியாக போகலாம். அண்ட் நம்ம சேனலோட இன்ஸ்டாகிராம் லிங்க் அண்ட் டெலகிராம் லிங்க் ரெண்டும் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் இருக்கும். அதை யூஸ் பண்ணிக்கோங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்குறேன். டாட்டா, பை பாய்.